லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் ப. கருப்பையா. இந்த விஜய் வழக்கு, குறிப்பாக இந்த கரூர் ஸ்டாம்பேடில் நடந்த விஷயம் தொடர்பாக நீதிமன்றம் மிக கடுமையான விஷயங்களே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். ஃபர்ஸ்டே இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிற பேர்லேயே நீதிபதி இதை வர்ணித்திருக்கிறார். விஜய் மீதும் தாவேகா மீதும் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? அந்த தீர்ப்பு ரொம்ப அந்த நிகழ்வை பற்றிய சரியான தீர்ப்பு என்று தான் எனக்கு படுகிறது. இட் ஷோஸ் த மென்டல் ஆட்டிடியூட் ஆஃப் தி மென்டல் ஸ்டேட் ஆஃப் த லீடர் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஒரு தலைமையை பற்றிய கடுமையான விமர்சனம். அது ஆல் த பார்ட்டி மென் ஃப்ளட் ஃப்ரம் த சீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாட் டைப் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ் என்பது பெரிய, இது என்ன அரசியல் கட்சியா என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இதிலிருந்து ஒன்றே ஒன்று தெரிகிறது, பயிற்றுவிக்கப்பட வேண்டிய கட்சியை தவிர புறந்தள்ளப்பட வேண்டிய கட்சி இல்லை அது என்று தான் நான் நினைக்கின்றேன். தலைமை வெறும் சினிமா பழக்கம் மட்டும் உடையவர் என்கின்ற காரணத்தினால் இந்த அரசியல் பயிற்றுவிப்பு அந்த பெரிய கூட்டத்திற்கு நிகழவில்லை. ஒரு பெருங்கூட்டம் இவருடைய பேருந்து உள்ளே போனதே பெரிய தப்பு. அதையெல்லாம் ஆதவ அர்ஜுனன் சொல்லியிருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள், உள்ளே விடாதீர்கள், உள்ளே ரொம்ப நெரிசலாக இருக்கிறது, இந்த வண்டி அவ்வளவு பெரிய வண்டி, அவ்வளவு நீளமான வண்டி, இது ஊடுருவி போவதற்கு எவ்வளவு பேர் தள்ளப்படுவார்கள், அப்பொழுதுதான் முதலாக தள்ளும் உள்ளே ஆரம்பமாகிறது. வேறு எதற்கு நடு இடத்துக்கு போக வேண்டும்? 100 அடிக்கு முன்னால் நின்று 100 மீட்டருக்கு முன்னால் நின்று பேசினால் இப்போ என்ன கெட்டுவிடும், எங்கே இருந்தும் கேட்கப் போகிறது. அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறபோது ஊடுருவி போவது என்பது ரொம்ப தப்பு. ஆக இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடந்ததற்கு அந்த கட்சியினுடைய அறியாமை ஒரு பெரிய காரணம். அறியாமையிலே மிகப்பெரிய அறியாமை, தன்னுடைய பலம் என்பது தன்னுடைய கருத்தில் இல்லை, தன்னுடைய கோட்பாட்டில் இல்லை, கட்சியினுடைய கொள்கைகளில் இல்லை, தன்னிடம்தான் இருக்கிறது. தன்னிடம் இருக்கிற கூட்டம் திரட்டுகிற அந்த ஆற்றலில் மட்டுமே அது இருக்கிறது. தன்னுடைய பெருமை, தலைமை எல்லாமே பிம்பம் கட்டுகின்ற ஒன்றிலே தான் அவர் அதைத்தான் சார்ந்திருக்கிறார். ஒரு ஆள் வந்தால் ஒரு 20,000 பேர் வருவான், 50,000 பேர் வருவான், 1,00,000 பேர் வருவான், கேள்வி இல்லாமல் விடுவான், 3 வார்த்தைக்கு ஒரு முறை விசிலடிப்பான், கைதட்டுவான், என்ன என்றே கேட்க மாட்டான். நாம் சொல்லுவது எதுவாக இருந்தால், ஆடு என்பது மாடு என்றாலும், மாட்டை ஆடு என்று சொன்னாலும், எது சொன்னாலும் அவன் கைதட்டுவான் என்கின்ற அந்த பெரும் கூட்டம், கண்மூடி கூட்டம் ஒன்று தன் பின்னால் இருக்கிறது என்பதை அவர் பெரிதாக நினைத்ததனால் அந்த கூட்டத்தை பெருக்குவதற்கு அவர் முயன்றார். அதாவது ஒரு இடத்திலிருந்து, ஒரு திருச்சிக்குள் ஒரு விமான நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு போவதற்கு அவர் 5 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார். அவர்களை தன்னோடு ஓடி வர வைக்கிறார். நீதிபதியை சுட்டி காட்டுகிறார். 2 பேர் மோட்டர் சைக்கிளில் விழுந்து அடிபடுகிறானே, அவன் சக்கரத்திற்குள் போயிருப்பானே, வண்டியை நிறுத்த வேண்டாமா, உடனடியாக அந்த வண்டியை பிடுங்கி இருக்க வேண்டாமா, பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்றெல்லாம் கேட்கின்ற அளவுக்கு எல்லாத்தையும் அடித்து கொண்டே போனார். 2 பேர் அவருடைய தொண்டன் தான். ஒரு மோட்டர் சைக்கிள் இன்னொரு மோட்டர் சைக்கிள் முடிந்து எனக்கு சக்கரத்துக்குள் போயிருப்பானோ என்ற அந்த நிகழ்ச்சியை பார்த்தபோது தோன்றியது. எப்படியோ பின் சக்கரத்தில் ஏறாமல் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்றாலும் கூட இது போன்ற நிகழ்ச்சிகள் காட்டுத்தனமாக எல்லாவற்றையும் நடத்துவது என்கின்ற போக்கிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். நான் சொல்கிறேன், இத்தகைய ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி இருப்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு இன்றைக்கு தேவையானது. படுமோசமான 50 ஆண்டு திமுக அரசியலை அகற்றுவதற்கு இந்த கட்சி என்ன இடம் வகிக்க முடியுமோ அந்த இடம் வகிப்பது நல்லது என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆரம்பத்திலிருந்து அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அதை வரவேற்றதும் கூட. ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சி, இத்தனை பேர் சாவு, இதற்கான பொறுப்பு விஜயைத்தான் சாரும். என்னதான் இருந்தாலும் இது என்ன, வாட் டைப் ஆஃப் லீடர்ஷிப் என்று கோர்ட்டு கேட்கிறது. எப்படி ஓடி ஒளிகிறாய, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சாதாரண அரசியல் கட்சி தொண்டனாக இருந்தால் ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டால் உடனே அவன் அதில் போய் நிற்பான், அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வான், நான் தான் உதவி செய்தேன் என்று காட்டிக்கொள்வான். அப்படி காட்டிக்கொள்வதன் மூலம் தன்னுடைய கட்சிக்கு பெருமை தேடுவதற்கு முயல்வான், தன்னுடைய தலைமையை உள்ளூரிலே வளர்த்துக் கொள்வான். ஓடுகிறார்களே, தெரிபட்டு ஓடுகிறார்களே, பிடிபட்டு விடுவோம் என்கின்ற அச்சம்தான் இருக்கு. ஆதவ அர்ஜுனனே ஓடுகிறாரு. பேச்சு மட்டும் நேபாள புரட்சியை பற்றி பேசுகிறார், இலங்கை புரட்சியை பற்றி பேசுகிறாரே தவிர ஓடி ஒளிகிறார். எதற்கு போய் டெல்லிக்கு வா, எதிர்கொள்ளு, உன்னால எல்லாம் இந்த வசதிகளை சௌரியங்களை விட்டு விட்டு எங்கே இருப்பாய் நீ? கொண்டு போய் இப்பொழுது உன்னை பிடிப்பார்கள், உள்ளே வைப்பார்கள்,
புசியையும் வைப்பார்கள். ஏனென்றால் நீங்களே ஒரு பெருங்கூட்டம் திரளுகிறது, பொட்டலிலே திரளுகிற கூட்டத்தையே வகைப்படுத்த நம்மால் முடியவில்லை. எதற்காக தெருவிலே கூட்டம் நடத்த வேண்டும் என்று சிந்திக்க உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த தண்டனையை நீங்கள் அனுபவித்து தான் தெரிந்து கொள்வீர்கள். சாதாரண தலைவர்களுக்கு கூட்டம் கூடும். நான் இதை விட பிரம்மாண்டமான கூட்டமெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஒரு காலத்தில் காமராஜர் வந்தபோது, முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள் வந்தபோது அந்த பொட்டல்னா அவ்வளோ பெரிய பொட்டல், அது கொள்ளாமல் இருக்கும், ஒரு நெரிசல் இருக்காது. அவன் பாடிக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பான், பீடியை குடித்து கொண்டு கேட்டு போட்டிருப்பான். அவ்வளோ சாவகாசமாக என்ன அவர்கள் பேசுகிறார்கள் என்று கேட்பான். அவ்வளவு படிப்பில்லாத காலத்திலே கூட. ஆகவே இது கூட்டம் அதற்காக வருவதில் உன்னை நெருங்கி பார்க்க வேண்டும். அப்புறம் தள்ளுமுள்ளு தான் நடக்கும். ஏனென்றால் கேட்பதற்கு வந்த கூட்டமாக இருந்தால் அமைதியாக அமர்ந்து விடுவார்கள். நாற்காலி கேட்காத கூட்டம் விஜய்க்கு தான் வருகிறது. வேறு யாருக்கு நாற்காலி கேட்காத கூட்டம் வருகிறது? இப்பொழுது எல்லாருக்கும் நாற்காலி போட்டு என்ன, திமுகவில் ஒரு கவுன்சிலர் ரொம்ப பிரமாதமாக சொன்னார். மா சுப்பிரமணியன் சொன்னாராம், 2000 பேர் கூடக்கூடிய இடத்திலே நாம் கூட்டம் போடுகிறோம், அப்புறம் கூட்டம் நிரம்பவில்லை என்றால் நீ அடுத்த தரம் கவுன்சிலர் ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு போயிட்டாராம். உடனே அந்த கவுன்சிலர் அவர் என்ன செய்தாராம், 2000 பேரை எப்படி கூட்டுவது அப்படி என்று அந்த பகுதி முழுவதும் சொன்னாராம். யார் முதலில் அந்த நாற்காலில் அமர்ந்து கொள்கிறார்களோ, இதை அவரே பெருமையாக சொல்லியிருந்தார், செய்தித்தாளில் வந்தது. அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு அந்த நாற்காலியை எடுத்து செல்லலாம் என்று சொல்லிவிட்டார். சரியா? உடனே அந்த பகுதியில் இருக்கிறவனெல்லாம் 6 மணிக்கே உட்கார்ந்து விட்டான். கூட்டம் 7 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 6 மணிக்கே உட்கார்ந்து விட்டான். ஒரு வீட்டில் ஒருவன் வரவில்லை. 5 நாற்காலி தேவைப்படுகிறவன் 5 பேர் உட்கார்ந்து விட்டான். ஆக கூட்டம் அதுபோல் எல்லாம் நிற்கிறது. சுப்பிரமணியன் சொன்னாராம், மிகச்சிறப்பாக கூட்டத்தை நீ நிர்வகித்திருக்கிறாய் என்று சொன்னாராம். கூட்டம் முடிந்த பிறகு அவனவன் நாற்காலியை அவனவன் தூக்கி கொண்டு போய்விட்டான். அவர் சொல்லுகிறார், ஒரு நாற்காலியை 400 ரூபாய் என்னமோ சொன்னார்கள், நான் 300 ரூபாய்க்கு என்னமோ பேரம் பேசி வாங்கினேன், அதனால் இருக்கட்டும் 2000 நாற்காலி வாங்கினேன், எவ்வளோ செலவு வேண்டுமானால் ஆகட்டும், இதை விட கூடுதலாக செலவு செய்தவர்கள் இதுபோல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியவில்லை, என்னுடைய யோசனையினால் தான் இவ்வளவு சிறப்பாக நடத்தினேன் என்று சொன்னார். நாற்காலியை எடுத்துக்கொண்டு போய் 300 ரூபாய் நாற்காலி தருகிறேன், எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லி கூட்டம் கூட்டுகின்ற உலகத்தில் இதுதான் ஆளுங்கட்சியினுடைய நிலைமை. இப்படிப்பட்ட இடத்தில் உட்கார இடம் கேட்கவில்லை, இது கேட்கவில்லை, தள்ளு முள்ளு இடம் போதவில்லை, இவன் பொட்டலுக்கு ஏன் போகவில்லை என்பது கேள்வியாக இருக்கின்ற அளவுக்கு என்ன அவ்வளவு பெரும் கூட்டம் திரளுகிற இந்த கூட்டத்தை உண்மையிலேயே இவர் அரசியலில் ஆற்றுப்படுத்தினால், அரசியலில் பயிற்றுவித்தால் அந்த கூட்டம் மிகச்சிறந்த கூட்டமாக மாற வேண்டும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்திருக்கின்ற ஒரு ஆள் எதிர்த்தரப்பில் இருப்பது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு நீங்கள் தான். அதை யாரும் மறுக்க முடியும். உங்களுடைய அறியாமை தான். நீங்கள் வேண்டுமென்றே செய்த பிழை இல்லை இது. உங்களுடைய அறியாமை. உங்களுடைய அறியாமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். பிஜேபி உங்களை ஆதரிக்கிறது, அதிமுக ஆதரிக்கிறது கேட்டேன். இதெல்லாம் அரசியல் ரீதியாக அவன் எதிர்க்கிறான் என்றால் நாம் ஆதரிக்கிறோம். பிறகு அத்தகைய அது ஒரு மனநிலை. ஆனால் சரியான தவறுகளை சரியாக நாம் இனம் கண்டு கொண்டால்தான் மீண்டும் இந்த தப்பு நடக்காது. நான் அதனால்தான் உங்களை குற்றம் சொல்லுகின்றேனே தவிர, நீங்கள் வலுப்பட வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், அரசியலில் ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும், உங்களுடைய தொண்டர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றவன் தான் நான். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது அப்பொழுதுதான் நீங்கள் மாறுவீர்கள், திருந்துவீர்கள். இதே போக்கை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் கையாண்டால் பிறகு மக்களெல்லாம் ரொம்ப அதிகமான பாடுகளுக்கு உள்ளாவார்கள். ஆகவே இனிமேல் நீங்கள் பொட்டலில் கூட்டம் நடத்துங்கள், தெருவிலே நடத்தாதீர்கள், 8 மணி நேரம் காலத்தாழ்வாக வராதீர்கள். நீங்கள் வருகின்ற காரணத்தினால் கூட்டத்தை லொங்கு ஓடி வருவது என்பது தொண்டர்களை ஓட வைக்காதீர்கள். அவர்கள் வெறுமனே உங்களை ஒரு திரை மனிதனாக, திரைப்பிம்பமாக பார்க்கிற பழக்கத்திலிருந்து அவனை விடுவியுங்கள். ஒரு ஆள் 100 பேரை அடிக்கிறார் என்கின்ற வியப்பிலே அவன் உங்களை பார்த்து விசில் அடிக்கின்ற போக்கை மாற்றுங்கள். அவனை சிந்திக்க வையுங்கள். இன்றைய தலைமுறை ஓரளவாவது படித்த தலைமுறை. ஆகவே அவர்களை சிந்திக்க வைத்து அவர்களை ஆழப்படுத்தினால் யூ மேக் தம் மென் ஆஃப் கன்விக்ஷன். அப்படி நீங்கள் செய்கின்ற போது அந்த கூட்டம் ரொம்ப வலுவாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு பயன்படும். அப்படி ஒன்றுமில்லை, நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த புசியை வைத்துக்கொண்டு என்ன கருத்தை ஏற்படுத்துவது? இந்த ஆதம் அர்ஜுனாவை வைத்துக்கொண்டு என்ன, அவர் ஆட்சிக்கு வந்தால் லாட்டரி சீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம் என்பதை தவிர இவர்களுக்கு என்ன பெரிதாக சிந்தனை இருக்க முடியும்? இல்லை, எனக்கு இன்னொரு சந்தேகம், உங்களை போன்ற மூத்த தலைவர்கள் விஜயுடன் இருந்திருந்தால் இப்ப இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்காது இல்லையா? நீங்க ஆட்சிப்படுத்திருப்பீங்க, ஒரு கூட்டத்தை நடத்திய அனுபவம் இருந்திருக்கும்.
ஆனா இது எதையுமே செய்யாத ஒரு முக்கியமான காரணம் இல்லை. இல்லை, அதான் அதனால தான் சொல்லுகிறேன். இன்றைக்கும் இந்த எடப்பாடியை வரவேற்று நம்முடைய நீங்கள் தான் காட்டினீர்கள் உங்களுடைய செல்லில், எடப்பாடியை வரவேற்று விஜயினுடைய ரசிகர்கள் சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல போக்கு. எதனால் என்றால், இன்றைக்கு எது பெரிதாக தெரிகிறது என்றால் அவர்களுடைய கூட்டணி பலமாக தெரிகிறது. அவர்கள் கையில் பணம் இருப்பதும் ஆட்சி அதிகாரம் கையில் இருப்பதும் மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஒரு பெரிய நிலை, விஜய் ரசிகர்களே அதிமுகவோடு சேர வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படித்தான் உங்களை கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எம்ஜிஆருக்கும் கட்சியை ஆரம்பியுங்கள் என்று சொன்னவர்கள் அவர்கள்தான், கொடிகளை ஏற்றியவர்கள் அவர்கள்தான். ஆகவே இது நம்மால் செய்ய முடியாது, நமக்கு அரசியலில் பயிற்சி இல்லை, அரசியல் பயிற்சியுடைய கட்சியோடு நாம் சேர வேண்டும் என்று முடிவு செய்கின்ற போது அவன் பிஜேபியோடு சேராமல் அதிமுகவோடு சேர்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அதிமுகவை விரும்புகிறான். இது நல்ல போக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய பிம்பம் கட்டுகிற மனப்பான்மை காரணம். அந்த பிம்பம் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. அரசியல் ரீதியான பிம்பம் தான் உங்களுக்கு வர வேண்டும் என்றோட திரைப்பட பிம்பம், காரணம் தெரியாமல் பின்பற்றுகிற பிம்பம் தேவையில்லை. அவர்களை ஆற்றுப்படுத்துங்கள். ஒன்று. ரெண்டாவது, எந்த அரசியல் உங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று தொண்டர்களே நினைக்கிறார்களோ அப்பொழுது அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டு சேருவது நல்லது. அப்படி சேருகிற போது பிஜேபியும் உங்களை ஆதரித்தான். ஹேமா மாலினி தலைமையில் ஒரு பெரிய குழுவை அமைத்து வேகமாக உங்கள் பக்கம் சார்பு உணர்ச்சியோடு பேசியவர்கள் பிஜேபிக்காரர்கள். ஆனாலும் கூட உங்கள் தொண்டர்களுக்கு அதிமுக தான் கவர்ச்சியாக இருக்கிறது என்பது பிஜேபி நமக்கு மாறான கட்சி என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கக்கூடும். அது நல்ல எண்ணம். இந்த கருத்து எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. நீங்கள் ஒரு செக்குலர் ஃப்ரண்ட்டாக, ஒரு சமய சார்பற்ற குழுவாக மீண்டும் ஆவதற்கு எடப்பாடியை நெருக்கடிப்படுத்துங்கள், பிஜேபியை தள்ளுங்கள். ஒன்றும் தப்பு ஒன்றும் நிகழ்ந்து விடாது. பிஜேபி ஒரு 5-6 விழுக்காடு வாக்கு வைத்திருப்பான். அவனும் கூட யோசனை உள்ளவனாக இருந்தால் முதலில் திமுகவை இந்த கூட்டணி தள்ளட்டும், பிறகு நாம் பார்ப்போம் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வரும். அவனுக்கு உண்மையான பொதுநல உணர்வு இருந்தால், நம்முடைய அண்ணாமலையை போல அதிமுகவை பிளந்து அதை வீழ்த்தி அதன் மீது நாம் ஏறி நிற்க வேண்டும் என்று நினைத்து 40க்கு 40 திமுகவை வர வைத்தவர் அண்ணாமலை தான். ஆகவே அண்ணாமலை தான் பிஜேபி திமுகவினுடைய பி டீம். அந்த மாதிரி போக்கு இல்லாமல் உங்களுக்கு ஒரு சமய சார்பற்ற கூட்டணி வர வேண்டும் என்றால் நீங்கள் சேருங்கள். 40 இடமோ 35 இடமோ 45 இடமோ வாங்கி கொள்ளுகிறேன். ஆனால் முதலில் பிஜேபியை விடுங்கள் என்று சொன்னால் பிஜேபியை விட்டு விடுவார்கள். விட்டுவிட வேண்டாம், அது அவருடைய பொறுப்பு. அதில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு சமய சார்பற்ற கூட்டணியை அமைப்போம் வாருங்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் வர தவறிவிட்டால் அது அவர்களுடைய பொறுப்பு. பிறகு பாமக மற்ற கட்சிகளெல்லாம் இருக்கின்றன, சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் சேர்ந்து விடுவார்கள். பிறகு தினகரன் மட்டும்தான் பிஜேபியோடு இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் அவர்களோடு இருக்க முடியாது. தினகரனும் இல்லையே, தினகரனும் என்டிஏல இருக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இவரோட சேர்ந்ததுனால இருக்க மாட்டேங்கிறார். இப்போ இவரோட சேரவில்லை என்றால் இருப்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனாலே அப்படியாவது ஒரு முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்வதை விட்டுவிட்டு ஆதவர்ஜனாவை உள்ளே வைப்பார்கள், புஷியை வைப்பார்கள். இவர்களெல்லாம் யாராவது இதுக்கு பொறுப்பெடுத்து தீர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கோர்ட்டு கடுமையாக இருக்கிறது. யாரையும் தண்டிக்கவில்லை என்கின்ற நிலை வர முடியாது. ரெண்டாவது, இனிமேல் ரோட் ஷோ உங்களை நடத்த விட மாட்டார்கள். நீங்கள் 6 மணி நேரம் 8 மணி நேரம் கழித்தெல்லாம் கூட்டங்களுக்கு போகின்ற பழக்கத்தை விடுங்கள். எம்ஜிஆர் போல நேரடியாக மேடைக்கு பின்பக்கம் வந்து விரிட்டன் இறங்கள் ஓடி வருவார். எம்ஜிஆர் மேலே ஓடி வந்து உட்கார்ந்து கொண்டு விடுவார். பிறகு கூட்டம் முடிந்தவுடன் ஓடி போய் வண்டியில் ஏறி ஓடி விடுவார். ஏனென்றால் இந்த புரியாது இந்த மக்களுக்கு, அது புரியாத மக்களை புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி அதை இடைஞ்சலாக மாறிவிடக்கூடாது என்று அவருக்கு தெரிந்தது. உங்களை விட பல மடங்கு கூட்டம் கூட்ட முடிந்த எம்ஜிஆரால் எந்த தீங்குமே நிகழவில்லையே, அது அவருக்கு புரிந்ததே. இப்போ எம்ஜிஆர் பேசுவார், கூட்டம் கலைந்து போய்விடும், கருணாநிதி மயக்கம் போட்டு விடுவார். இதெல்லாம் மதுரை மாநாட்டில் நடந்தது. ஆகா, நம்ம கடைசியில் பேசுவதற்கு மக்களே இல்லை, எம்ஜிஆர் தான் கட்சிக்கு உண்மையான தலைவன், நாம் பேருக்கு தலைவன் என்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டதே என்று கருணாநிதி மயக்கம் போட்டு விழுந்தார். மதுரை மாநாட்டில் மயக்கம் போட்டு தாங்க நடித்தார். ஏனென்றால் எம்ஜிஆர் பேசிவிட்டு போய்விட்டார். போன ஒன்றும் கூட்டம் போய்விட்டது. மதுரை மாநாடு அதுதான். எம்ஜிஆர் வெளியேறுவதற்கும் ஒரு உரைக்குள் 2 வாள் இருக்க முடியாது. நம்முடைய தலைமை நிலைபெற வேண்டும் என்றால் ஆட்சியில் நாம் இருக்கிற போதே அதை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். எம்ஜிஆரை வெளியேற்றி விட வேண்டும். கட்சி அவர்தான் என்பது போல் இருக்கிறது என்று. அது அண்ணாவுக்கு சேலஞ்சிங்காக எம்ஜிஆர் இல்லை. அவர் ஒரு அறிவு தலைவர், அவர் உண்டாக்கியவர், அவரை பின்பற்றுகிறவராக இருந்தார். ஆகவே இல்லை, இது இவருக்கு ஈக்குவல் லீடர். ஆகவே
எம்ஜிஆர் வெளியேற வேண்டும் என்கின்ற கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜெயலலிதா மற்ற காரணங்களெல்லாம் ஏற்பட்டு பிறகு அந்த கட்சி உடைந்தது. உடைந்த பிறகு எம்ஜிஆர் கைக்கு அந்த கட்சி போய்விட்டது. 10 ஆண்டுகள் இவரை வெளியே வைத்து விட்டார், வனவாசம் போக்கி விட்டார். அதெல்லாம் வேறு. ஆனால் நான் சொல்லுகிறேன், அரசியல் ரீதியாக இன்றைக்கு இந்த மனிதனை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியில முன்னிறுத்தி இவர்தான் இந்த மக்களுக்கு ஓடிப்போன நிலையில் நன்மை செய்வார் என்று கருதி நீங்கள் நினைத்தால், இப்பொழுது எல்லாரும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், திமுக காரன் ஏதோ திருட்டுத்தனம் செய்துதான் இத்தனை சாவுகள் நிகழ்ந்திருக்கின்றன என்கின்ற கருத்து ஏற்பட்டால் ஸ்டாலின் இரவு உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். நாம் ஸ்டாலின் இதில் செஞ்சது ஒன்றும் பெரிய தப்பாக எனக்கு தெரியவில்லை. வேகமாக வந்தால் அரசியல் செய்வார்கள். ஆகவே அதிகாரிகளை மருத்துவமனைகளை அவர் பயன்படுத்தி மக்களை நான் நல்லது செய்கிறேன் என்று சொல்வதற்கு தான் வந்தார். நல்லது செய்வதற்கு தீயவனை தலைமையாக்கிய காரணத்தினால் மயங்கிய மக்களை காப்பாற்றத்தான் நினைத்தார். ஆனால் தீயவனுடைய தலைமையில் இதை செய்ய ஆரம்பித்த காரணத்தினால் அந்த தீயவன் தான் இந்த மோசமான நிகழ்ச்சிக்கு காரணமாக இருப்பான் என்கின்ற கருத்து மக்களுக்கு ஏற்படுது. கோர்ட்டு உண்மைகளை கண்டறிந்து சொன்னாலும் அறியாமை மிகுந்த ஒரு கூட்டத்தை அறிவோடு நடத்த விஜய்க்கு தெரியவில்லை. அதன் காரணமாக இவ்வளவு பெரிய பிழை நடந்து விட்டது. பதறிவிட்டார், அவருக்கு பயந்து ஓடிவிட்டார், களத்தில் இல்லை. அவர் சொல்வது போல இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் தே ஃப்ளட் ஃப்ரம் த ஸ்பாட் பிளேஸ் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு புரியவில்லை. பயம், அது உதவி செய்வோம், அவர்களை தூக்கி கொண்டு போவோம் வருவோம் என்று இயற்கையாக பேலன்ஸ்டு மைண்டில் அவர்கள் இல்லை. அது தலைவனுக்கும் இல்லை. அதனால தான் இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்ல வேண்டிய நிலைமை கோர்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இது மேன் மேட் டிசாஸ்டர் என்று சொன்னால் அந்த மேன் யார் என்கின்ற கேள்விக்கு நீங்கள் என்று தான் பதில் வரும். நீங்கள் அறிந்து செய்த பிழை இல்லை, அறியாமல் செய்கின்ற பிழை, உங்களுக்கு அரசியலில் ஆழம் இல்லாத காரணத்தினால் நடக்கின்ற பிழை. இனிமேல் உங்களுடைய பிம்பம் திரைப்பிம்பம் என்று நினைக்காதீர்கள், அரசியல் உரு என்று நீங்கள் நினைத்தால் அரசியலை பயிற்றுவீங்கள், பொட்டலிலே கூட்டம் நடத்துங்கள். இனிமேல் சாவுகள் நிகழ வேண்டாம். இந்த பழக்கத்தை மாற்றுங்கள். சினிமா வாழ்வு முடிந்து விட்டது, என்னை சினிமா மனிதனாக பார்க்கின்ற பழக்கத்தை விடுங்கள். அரசியலில் 1000 உங்களுடைய வாழ்வே அரசியல் சார்ந்தது தான். ஆகவே இந்த வாழ்வுக்கு தயாராக நீங்கள் தகுதியுடைய மனிதர்களாக உங்களை ஆக்குவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் அவன் விசில் அடிப்பதை பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டே இருந்தால் இதற்கு ஒரு பெரிய மேடையை வைத்து இங்கே போகுது அங்கே போகுது எல்லாம் ஷோ. ஆனா விஜய் வெளியிட்ட வீடியோ பற்றி உங்களுடைய பார்வை, 4 நிமிஷம் ஒரு வீடியோ வெளியிட்டார் இல்லையா? அது நடந்து முடிந்த பிறகு தேர்வு செய்து வார்த்தைகளை போட்டு அவர் வெளியிடுகிறார். உண்மையிலே பதறி இருக்க வேண்டிய இடம் அங்கே மக்கள் மயங்கி விழுகிறார்கள், செத்து விழுந்திருக்கிறார்கள். அவர்கள் மயங்கி விழுகிறார்கள் என்று இவர் நினைக்கிறார், செத்து விழுந்திருக்கிறார்கள். அப்பொழுதே கூட்டத்தை நிறுத்திவிட்டு முதல் கலையுங்கள், ஒன்றும் நெருக்கடி பண்ணாதீர்கள், ஒன்றும் இல்லை, நான் இங்கேயே இருக்கிறேன், நாம் இன்னொரு நாளைக்கு கூட்டம் நடத்தலாம் என்று சொன்னாலே ஒரு மாற்றம் நிகழ்ந்துவிடும். பிறகு அவர்களை சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்து நாம் இருந்து கொண்டு ஏதாவது ஒன்று செய்து அதில் பங்கு கொள்ள வேண்டும். நம் காரணமாக வேறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டமே இவர் காரணமாக ஏற்பட்ட நெரிசல் தான். அவரை பார்ப்பதற்கு விரும்புகிறானதுனால தான் நெரிசல் ஏற்படுகிறது. நெடுஞ்சாலை இருக்கிறது 400 கிலோமீட்டருக்கு, விலைக்கு போக முடியாதா, பின்னாடி தண்ணிக்கு போக முடியாதா? இவன் பூராவும் இவரை நெருக்கி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். இடமில்லை, இவருடைய பேருந்து வேறு உள்ளே நுழைகிறது. ஆகவே நெருக்கடி ஏற்பட்டது. ஆகவே மாற்ற வேண்டும். நான் சொல்கிறேன், விஜய் மாதிரி மனிதர்கள், ஒரு கூட்டம் வைத்திருக்கிற மனிதர்கள், புதிய கால இளைஞர்களை இழுக்க முடிந்த கட்சிகள் ரொம்ப குறைவு. அத்தகைய நிலையில் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு வெறும் பிரதர் அங்கிள் சார் எல்லாம் விட்டு ஆழமான அரசியல் பேசி முதலில் இந்த தீமையை ஒழிக்க முடிந்த தகுதி வாய்ந்த மனிதனாக உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதில் ஒரு பெரும் பங்கை பெறுங்கள். எல்லாரும் சேர்ந்தால்தான் அதை செய்ய முடியும். அதற்கு சேருவதற்கு பிஜேபி தடை என்று நீங்கள் நினைத்தால் ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணியை உருவாக்குவோம், வருகிறீர்களா என்று கேளுங்கள். முடியாது என்று சொன்னால் எடப்பாடியுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பில்லை. சேர்த்து பாருங்கள், காங்கிரஸையும் இழுங்கள். காங்கிரஸ் வருவான் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு இந்த 40 எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் தேவை என்கின்ற காரணத்தால் இப்பொழுது வரமாட்டான். இப்பொழுது உங்கள் பெயரை பயன்படுத்தி அங்கே போய்விடுவோம் என்று சொல்லி இடங்களை கூட வாங்குவதற்கு மட்டும்தான் அவர்கள் முயல்வார்களே தவிர அந்த கட்சி வாழ்நாளில் தலைமைக்கு வரப்போவது இல்லை. நான் அந்த கட்சியில் இருந்திருக்கிறேன், காமராஜருக்கு கீழே. அருமையான கட்சி, லிபரல் ஆட்டிடியூட் உள்ள ஒரு கட்சி. காந்தி அப்படி உருவாக்கி வைத்திருந்தார். இந்த அற்பத்தனம், மதம், ஜாதி இவற்றின் காரணமான ஒரு வெறுப்பு இதெல்லாம் காங்கிரஸில் இருக்காது.
அவர்கள் பெரிய நன்மை செய்தும் இருக்கிறார்கள், பெரிய தீமை செய்தும் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு நீண்ட அரசியல் வாழ்விலே ஆட்சி முறையிலே நடக்கக்கூடிய ஒன்று தான். பசுமை புரட்சி அவர்கள் செய்தது தான். மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியை கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கிற செல்வ வளம் கொழிப்பதற்கு காங்கிரஸ் தான் காரணம், மன்மோகன் சிங் தான் காரணம். இதையெல்லாம் எடுத்து சொன்னவர் ராஜாஜி என்றாலும் கூட அதையெல்லாம் யார் கேட்கிறார்கள்? செய்த டூயர் இஸ் காங்கிரஸ். எத்தனையோ இருக்கு. எமர்ஜென்சியை கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தான். எல்லாமே கலந்துருக்கும். ஆகவே காங்கிரஸ் ஒரு காலத்திலும் பிஜேபி மாதிரி முனைந்து நின்றதே இல்லை. அதுக்கு அந்த சிதம்பரம் மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறார்கள். அந்த கட்சியை வளரவே விட மாட்டார்கள். அவர்கள் எம்பி ஆக வேண்டும், மந்திரி ஆக வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். இதுவரை கூட்டணி அரசியலில் தான் அவர்கள் ஆர்வம் கொள்வார். வளர்ப்பது ரொம்ப எளிதில்லை. பாடுகள் பட வேண்டும், சிறைக்கெல்லாம் போக வேண்டும். அதெல்லாம் இவர்கள் ஊழலுக்கு தான் சிறைக்கு போவார்களே தவிர கட்சி கொள்கைகளை வளர்ப்பதற்கு சிறைக்கு போக மாட்டார்கள். ஆகவே நான் சொல்கிறேன், இதுவாக இருந்தால் இப்போ நீங்கள் காட்டிய அந்த விஜயினுடைய தொண்டர்கள் எடப்பாடிக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் அனுபவம் மிக்க கட்சியோடு நாம் இணைந்துதான் செய்ய முடியும் என்ற எண்ணம் தொண்டர்களுக்கு வந்துவிட்டது. அந்த எண்ணத்தை விஜய் தவறாக நினைக்காமல் இயல்பாக நினைத்து, காலம் இருக்கிறது, வயது உங்களுக்கு ரொம்ப குறைவு, அதனாலே 2வது தலைவராக ஆகுங்கள், விஜயகாந்த் ஆனார். அப்படி அடுத்த கட்டத்துக்கு போவதற்குள் அவர் மறைந்து விட்டார். ஆகவே அவர் பெரிதாக வளர்த்து செல்ல முடியவில்லை. நீங்கள் பெரிதாக வளர்த்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. சேர்ந்து ஒரு வலிமையான இடத்தை பெற்று மீண்டும் நீங்கள் அதிமுகவுக்கு எதிரான அணியில் உட்காருங்கள். அங்கே உட்கார்ந்து அந்த கட்சியை வளருங்கள். சேர்ந்து தாளம் போடுவதற்காக நாம் போக வேண்டாம், வளருங்கள். பிறகு நீங்கள் மாற்று கட்சியாக வாருங்கள். முதலிலே an evil force should be removed from the political scene. DMK எப்படியாவது கொள்ளையடிப்பது, சுரண்டுவது, இது ஒன்று தான். இப்படியே நம்முடைய குடும்பம் மேலாக வந்து விட்டது. ரயில் ஏறி வந்த ஒரு குடும்பம், டிக்கெட் இல்லாமல் ரயில் ஏறி வந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு பெரிய கார்ப்பரேட்டாக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு இந்த அரசியலை பயன்படுத்தியதுதான் காரணம். கருணாநிதி செஞ்ச பெரிய தீமையே அந்த திராவிட இயக்கத்துக்கு அவர் காலத்தில் காரியம் செய்துவிட்டு தகுதி வாய்ந்தவர்கள் அதை வைத்து கொண்டு நடத்தட்டும் என்று சொல்லிவிட்டு கூட போயிருக்கலாம். இவர் எல்லாரையும் ஒழித்து கட்டி தன் மகனை முன்னிலையில் நிறுத்துவதற்கு எல்லாம் செய்தார். வைகோவை ஒழித்தார். ஆனால் வைகோ அதை விட மானம் கட்டு போய்விட்டார். இவர்களை தூக்கி நிறுத்துவதே வாழ்க்கை கடன் என்று கருதிய போது இந்த வேலையை அப்பொழுது செய்திருந்தால் டிஆர் பாலிடத்தில் அவர் வந்திருப்பார். இப்படியே அரசியல் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலிருந்து எனக்கு தோன்றுவது, இன்றைக்கு நீங்கள் காட்டியிருக்கிற அந்த போஸ்டரிலிருந்து எனக்கு தோன்றுவது, ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி தொண்டர்கள் செலுத்துகிறார்கள் விஜய். ஆகவே இந்த ஆதவெல்லாம் போயிட்டு கீட்டு வரட்டு, இந்த பேச்செல்லாம் தன்னாலே விட்டு விடுவார்கள். இவர்கள் ஒதிய மரம் உத்தரத்துக்கு ஆகாது, உத்தரத்துக்கு ஆகாது. எல்லாம் உங்களுக்கும் தெரியாது, தெரிந்தவனையும் அந்த இருக்கான் பெரிய மோசமான ஆள் அந்த ஜான் ஆரோக்கியம், பாமகவை கவிழ்த்து விட்டு இங்கே உங்களை அது ஒன்றை ஒரு இன்ஜினியர் வீடு கட்ட வர்றாரு கொத்தனார்னா, ஏன் எந்த வீடை நீ ஏற்கனவே கட்டினேன், இந்த வீட்டை கட்டினா, ஓ அப்படின்னா சரி, அப்போ எங்கே நீ பண்ணேன்னா அந்த கட்சியை நான் தான் கவிழ்த்தேன்னா அப்புறம் இந்த கட்சியை கவிழ்ப்பதற்கு நீ தான் இருக்கும். இது ரொம்ப மோசமான தன்மை. அதனால் அவர் என்ன செய்வார், உங்களுடைய இமேஜ் மேலே கட்டுறேன் பாரு, உங்களுடைய சினிமா இமேஜை பெருக்கிறேன் பாரு, இதான் கொண்டே விட்டுட்டார் உங்களை. வெறும் சினிமா இமேஜில் கொண்டே கரூரில் விட்டு 41 பேரை சாகடிச்சிட்டோம். இனிமேல் பிகம் ஏ பொலிட்டிக்கல் மேன், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது. அது செய்யுங்கள். இவையெல்லாம் நடக்கட்டும், வழக்கெல்லாம் நடக்கட்டும். இனிமேல் பொட்டலிலே கூட்டம் நடத்துங்கள். இந்த நேரத்துல வழக்குகள்லயும் வருது, தாவேக்காவை தடை செய்ய வேண்டும், தாவேக்கா இனி தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சில வழக்குகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த இத்தகைய ஒரு பொறுப்பற்ற மனிதர் அரசியலுக்கு தேவையில்லை, இவர் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களும் வைக்கிறாங்க. விமர்சனம் அரசியல் சார்புடைய விமர்சனங்கள் தான், ஆனால் அந்த விமர்சனங்களும் வைக்கப்படுது. அரசியல் சார்புடைய விமர்சனங்கள் தான், அரசியல் சார்புடைய விமர்சனங்கள் தான். அது இவர் அறிந்து செய்த பிழை இல்லை. இவருடைய பிம்பம் கட்டுகிற அந்த மன உணர்வு 8 மணி காலந்தாழ்வாக போவது, பெரும் கூட்டத்தை திரட்டுவது, இவருக்கு மேல் அந்த ஊர் முழுவதும் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்று இவர் இப்பொழுது விரும்புகிறார். கரூர் ஏன் நிலை குறைந்தது, கடைத்தரை அடைக்கப்பட்டது, ஆட்டோக்கள் ஓடவில்லை, பேருந்துகள் ஓடவில்லை, எதுவும் முடியவில்லை என்றால் 10 தரை அடைபட்டு விட்டது, எந்த பக்கமும் வெளியேற முடியவில்லை என்று அதுதான் தன்னுடைய வலிமை, தன்னுடைய பெருமை என்று நினைத்ததனுடைய விளைவுதான் இதுவே தவிர திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைகள் அல்ல அவை. ஆகவே தன்னுடைய அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கும் மீண்டும் அரசியலை நோக்கி போவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பெரும் கூட்டமும் இருக்கிறது. அந்த கூட்டத்தோடு நாம் சரியான அரசியலை நகர்த்தி முதலில் அகற்றப்பட வேண்டிய தீமை திமுக என்கின்ற அந்த கோட்பாட்டில் வலுவாக நின்று
வலுவாக நின்று அதை அகற்றுவதற்கு முயல வேண்டும். நீங்கள் உங்களுடைய கொள்கையில் மாற வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாசிச பிஜேபி என்று நீங்கள் நினைத்தால் நினையுங்கள், அது முக்கியமில்லை. இன்னொரு செக்குலர் ஃப்ரண்டை கட்டுவதன் மூலம் முற்றிலுமாக நீங்கள் சிறுபான்மையினுடைய வாக்குகளை எடுத்து விடலாம், உறிஞ்சி தூக்கி போட்டு விடலாம் திமுகவை. ஆகவே திமுக என்ற அமைப்பே இனிமேல் இட் ஷுட் பி வைப்ட் அவுட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் சீன் ஆஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹேட் பீன் ரிமூவ்டு. எப்படி அது கடைசி பெரிய ஆட்சியிலெல்லாம் இருந்தார்கள், ரொம்ப காலம் ஆட்சியில் இருந்தார்கள். 1920 தொடங்கி 37 வரையிலும் ஆட்சியில் இருந்தார்கள். 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் ஜமீன்தார்கள், ராஜாக்கள், பொப்புலிகள் இவர்களெல்லாம் இருந்து கடைசியில் காணாமல் போய்விட்டது போல இந்த திமுக காணாமல் போகின்ற நிலைமை ஏற்பட வேண்டும். அவர்கள் திராவிட இனவா கொள்கைகளை இழந்து விட்டார்கள், எல்லா கொள்கைகளும் இழந்து விட்டார்கள். கொள்ளையடிப்பது ஒன்றே கொள்கையாக கொண்ட ஒரு கூட்டமாக மாறிவிட்ட பிறகு அதை அகற்றுவது என்பது பொதுநல உணர்வுடைய ஒரு செயல்தான். ஆகவே நீங்கள் ஒரு சமய சார்பற்ற கட்சியை கட்டுவதற்கு கூட முயலுங்கள். உங்களுடைய தொண்டர்களிடமிருந்து வருகிற யோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய தொண்டர்களின் வழியிலே நடங்கள். எனக்கு இன்றைக்கு நீங்கள் சொன்ன செய்தி தான் புதிய இன்றைக்கு ஜட்ஜ்மெண்ட். தவிர ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், வேறு வழி இல்லை. போகின்றவர்கள் போயிட்டு வரட்டும், எல்லாரும் அனுபவப்பட்டு வரட்டும். நீங்கள் இந்த கூட்டத்தை மறுபடியும் அரசியல் அனுபவம் உடையவர்களோடு சேர்ந்து ஒரு சமய சார்பற்ற கூட்டணியாக ஆக்கி எல்லா சமயத்தினையும் சேர்ந்தவர்களை இணைத்து அங்கிருந்து உருவி ஆகின்ற காரியங்களை செய்து இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவது என்பது உங்களுடைய யூ ஹேவ் யுவர் ரோல் ஃபார் இட், அதை யூ ஹேவ் டு பிளே இட். இதுல தருமபுரியில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல குறிப்பாக திமுக அரசாங்கம் அதிகாரிகளை அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்களாக பயன்படுத்துது. குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு ஆணையம் அருணாச்சலசிங் தலைமையில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு முன்னாள் அமைச்சர் செய்தியாளர் சந்திக்கிறாரு. அதிகாரிகள் தலைமை செயலகத்துல செய்தியாளர் சந்திச்சு இது சரியில்லை, இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இவங்க விளக்கம் கொடுக்குறாங்கன்னா எதுக்கு கமிஷன் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. சரியான கேள்வி அது எடப்பாடி கேட்டது. அரசு இருக்கின்ற போது அரசு தான் பேச வேண்டும். அதிகாரிகள் இந்த புள்ளி விவரங்களை சொல்லுகின்றவர்களை தவிர they are defending the DMK கவர்மெண்ட். அது அவருடைய வேலை இல்லை. அது கமிஷன் போடப்பட்டிருக்கிறது, ஹைகோர்ட்டே ஒரு கமிஷன் போட்டிருக்கிறது. அவர்கள் தான் அதை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தவிர இது பிஜேபி போட்டது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், அது சரியானது இல்லை. ஆனால் இப்போ ஹைகோர்ட்லேருந்து போட்டிருப்பது அதெல்லாம் சரியானது. அது ஆகவே இவர்கள் ஏன் இதெல்லாம் ஸ்டாலின் எந்த சிந்தனை எதிர்கட்சி தரப்பு, அதாவது ஒரு 7-10 கட்சிகள் முடங்கிவிட்டன கூட்டணி என்ற பெயராலே. அவையெல்லாம் தகுதியை இழந்து விட்டன, வளர்ச்சியே இல்லை 10 ஆண்டுகளாக. அந்த அறிவும் அந்த கட்சிகளுக்கு இல்லை. நாம் நாள்தோறும் அரசியல் நடத்தினால்தான் நாம் வளர முடியும் என்கின்ற நிலை இல்லை. 3%, 2% ஓட்டுலேருந்து 1% ஓட்டுக்கு 4 சீட்டு தருகிறா, 6 சீட்டு தருகிறாயா என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதோட உன்னுடைய பலம் குறைய எவனும் உனக்கு தரமாட்டான். ஒரு 6-7 கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டியவை, கூட்டணி முடிந்து எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டிய செயல்படவில்லை. இருக்கிற 2-3 கட்சிகள் தான் சத்தம் போடுகின்றன. அவை அவனுடைய நிலைக்கத்தக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த நிலையில் எடப்பாடி சொன்னது, அங்கே பேசியது நல்ல பேச்சு, சரியான பேச்சு. அதிகாரிகளை பயன்படுத்துகின்ற போக்கு வரக்கூடாது. அந்த ப்ரிஜுடிஸ்டு அஃபீஷியல்ஸ் அவங்க அடுத்த ஆட்சியில் தண்டிக்கப்படுவார்கள். இது நல்ல போக்கும் இல்லை, பேட் பிரசிடென்ட். திருமாவளவன் அவர்களும் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல, அப்ப விஜயும் திமுகவும் கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை திருமாவளவன் இல்லை. அது சும்மா வேண்டுமென்றே பேசப்பட்ட பேச்சு. அவர் எப்பவுமே திமுக அவருடைய ஸ்டூஜ், அவருடைய ஆள், அவரை பயன்படுத்துவார். கொஞ்சம் நன்றாக பேசுவார். அதனாலே தன்னுடைய கருத்துக்களை இவருடைய வாய் வழியாக வெளிப்படுத்துவார். ஆகவே இவர் திமுக விஜயோடு கூட்டி சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அது தவறான போக்கு என்றால் நீ வெளியே வர வேண்டியதானே. இது சும்மா சொல்லுவது, அப்படி தூண்டுவது. விஜயை கைது செய், அரெஸ்ட் விஜய் என்பதுதான் இவர். அது திமுக சொல்லி திருமாவளவன் பேசுகிறார், அப்புறம் மற்ற கட்சியும் பேசுகிறான். அதனால திமுக இந்த வேலை தான் செய்வார்கள். யாருடைய வாயிலாவது வைத்து இதை சொல்லி ஆகா பெரிய மக்களிடமிருந்து பெரிய கோரிக்கை எழுந்துவிட்டு, திருமாவளவன் தான் மக்களின் மொத்த பிரதிநிதி, இவர் கோரிக்கை எழுந்துவிட்டு, அதனால் நாங்கள் பண்ணி பார்ப்போமா என்பதற்கு அந்த பொது கருத்தை உருவாக்குவார்கள். விஜயை கைது செய்வது, உடனே
இவரை கைது செய்வது போல அல்ல, மாதவ அர்ஜுனனையோ புஷியோ கைது செய்வது போல அல்ல. இதுக்கு எதிர்விளைவு ஏற்படும். அது செய்வது சரியாக இருக்குமா, பொது கருத்தை உண்டாக்கி பார்ப்பார்கள். அந்த பொது கருத்து விஜய்க்கு எதிராக இருந்தால் தைரியமாக உள்ளே நுழைவார்கள். அவரை அழிப்பது ஆழம் பார்க்கிறார்கள். ஆழம்தான், அவரை வைத்து ஆழம்தான் பார்ப்பார்கள். எப்பொழுதும் திருமாவளவனை வைத்து ஆழம் பார்ப்பது திமுகவினுடைய வழக்கம். இவர் உடனே ரொம்ப நியாயமாக பேசுவது போல, உனக்கும் கூட்டா, நீ என்ன கள்ள கூட்டு வைத்திருக்கிறாயா, அவளை வைத்திருக்கிறாயா நீ, இது போல பேசுவார். அது அவருடைய பழக்கம். நன்றி சார். பழுகில் தேங்க்யூ சார்.